ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கான டாபிக் வந்து வாடகை தாய், அதாவது சரகேட் மதர். இந்த சரகேட் மதர், இந்த வாடகை தாயை வந்து நம்ம சினிமாவில் நிறையா டிஃப்ரெண்ட் பிளாட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் வாடகை தாயை பற்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வாடகை தாயினா யார், அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஐ மீன் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த வாடகை தாய், அதாவது சரோகேட் மதர் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை கர்ப்பத்தை தாங்கி அது மூலிமா குழந்தை பெற்று எடுத்து கொடுக்கறது தான் வந்து சரோகசி மதர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்து வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம். லத்தீன் மொழியில் இந்த சரோகெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். லத்தீன் மொழியில் இந்த சரோகெட்டஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு பதிலாக, அதுதான் சரோகேட்டஸ். சரி, இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலிஜிபிள் கப்பல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆணோட விந்தணுவும் அந்த பெண்ணோட சினை முட்டையும் சேர்ந்து ஃபியூஸ் பண்ணி அதை வந்து கருவாக ஃபார்ம் பண்ண பிறகு இந்த வாடகை தாய் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட யூட்ரஸில் வந்து பிளேஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து அந்த 10 மாதம் சுமந்து அதை வந்து பெற்று எடுத்து அந்த கப்புள்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம சரோகேட் மதர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த வாடகை தாய் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை தாய் இருக்கிறவங்களுக்கு வந்து 25 வயதுலேருந்து 35 வயது இருக்கணும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தையாவது இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அவங்க எலிஜிபிள். அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு வந்து இனிஷியலாக செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. செக்அப் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது, லைக் வாழ்வியல் நோயும் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே இப்போ ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் கப்பிள் அவங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு வந்து 50 வயசும் ஆணுக்கு வந்து 55 வயசு, அது வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த சரோகேசியை அடாப்ட் பண்ணலாம். 60-65 வயசுக்குலாம் மேலே போச்சுன்னா அவங்க சரோகேசியை அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் எலிஜிபிள் கப்பிளுக்கும் சரோகேட் மதருக்கும் உள்ள கிரைட்டீரியா. ஓகேவா? இதுக்கு அடுத்தது எதுக்காக நம்ம வாடகை தாயை வந்து தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை தாய் எப்போ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த கப்பிள்ஸ் அவங்க சில பேர் வந்து குழந்தையின்மையால் மேபி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், குழந்தையே இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக வந்து இந்த சரோகேட் என்ற ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க போகலாம். அதே மாதிரி குழந்தையை தாங்குற அளவுக்கு அந்த யூட்ரஸில் வந்து பலமே இருக்காது. அந்த மாதிரி பலம் இல்லாத டைமில் இந்த சரோகேசியை அடாப்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நோய்கள், மேபி கார்டியாக் ஜென்ரல் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிற இந்த கார்டியாக் டிசீஸு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி வந்து யூட்ரஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸு, கேன்சர் யூட்ரஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம், அது மாதிரி சில பேருக்கு வந்து யூட்ரஸே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த சரோகசியை வந்து தாராளமாக வந்து அடாப்ட் பண்ணலாம். இந்த சரோகசியை அடாப்ட் பண்ணுறதுலே ஒரு விதம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம சரோகேட் மதராக வந்து செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சட்டத்திட்டங்களை வந்து ஒழுங்குமுறைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பில்லையும் வந்து நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். சரோகேட் மதரை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ரிலேஷன்லேயே, பிளட் ரிலேஷன்லேயே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா இருக்காங்க, தங்கச்சிக்கு வந்து கல்யாணமாகி குழந்தையே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து போயிட்டு சரோகேட்டாக போய் அந்த கருமுட்டையை சுமந்து அவங்க குழந்தைய வந்து பெற்று கொடுக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அதாவது ரிலேஷனும் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது காசே வாங்காமல் ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்க வந்து அது மாதிரி செய்யலாம். ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ருஸ்டிக் சரோகசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர, இது 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஜெஸ்டேஷனல் சரோகசி, ட்ரெடிஷனல் சரோகசின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் சரோகசியை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி அந்த பில்லை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதை மாதிரி தான் இந்த ஆல்ட்ருஸ்டிக் சரோகசி மூலிமா அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எல்லா சென்டர்லையும் போய் நம்ம சரோகசியை வந்து ஆப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. பட் சில ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் மட்டும் தான் இது வந்து அப்ரூவ்டு. அதாவது அந்த சரோகசின்ற ஒன்றை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஐவிஎஃப் கன்சல்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து ஒரு லீகல் கன்சல்டன்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான உடன்படிக்கைகள், அதாவது அக்ரிமெண்ட்ஸ்,
ஸோ ஒன்ஸ் இந்த சரோகேட் மதர் வந்த பிறகு இந்த சரோகேட் மதர் வந்த பிறகு அதுக்கப்புறம் எலிஜிபிள்ஸ் கப்பல் வந்த பிறகு 1-to-1 கவுன்சிலிங் நடத்துவாங்க லீகல் கன்சல்டன்ட். அவங்க பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரோகேட் லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சரோகேட் லாயர் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு லீகல் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண பிறகு தான் இந்த கருமுட்டையை வந்து அந்த கருவை வந்து இது செலுத்துவாங்க அந்த வாடகை தாய்க்கு. ஸோ இதுதான் அந்த பேசிக்கான அந்த செலக்ட் பண்றது, எப்படி வந்து நம்ம சரோகேட் மதரை வந்து செலக்ட் பண்றதுன்றது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது எத்தனை தடவை வந்து இந்த மதர்ஸ் வந்து இது பண்ணலாம், அந்த யூட்ரஸை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம், அதாவது வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லலாம். 3 தடவை வந்து இவங்க இந்த மாதிரி சரோகசி அவங்க யூட்ரஸை வந்து அந்த குழந்தை பெத்தெடுத்து கொடுக்கறதுக்கு 3 தடவை வந்து பண்ணலாம். அதுக்கு மேல அலோடு கிடையாது. இப்ப வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்ப அவங்க குழந்தைய பெத்தெடுத்து கொடுத்துடுறாங்க. அப்ப இவங்க பெத்தெடுத்து கொடுக்கும்போது இவங்களை என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரு ஒருத்தவங்க வந்து விந்தணு சினை முட்டையும் விந்தணுவும் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, எலிஜிபிள் கப்பிள்ஸ், அவங்கள வந்து ஜெனடிக் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் பேரண்ட்டுக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஜெனட்டிக்கா யாரு வந்து கொடுத்தாங்களோ அவங்களோட ரிசம்பிளன்ஸ் தான் அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். குழந்தை யார் பேர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ஐசிஎம்ஆர் வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அந்த குழந்தை இப்போ வந்து சரோகசி மதர் மூலியமா அந்த குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது ஜெனடிக் பேரண்டோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபை பண்ண பிறகு கோர்ட் ஆர்டர் மூலியமா அதை வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து ஜெனடிக் பேரண்டோட அந்த குழந்தை டிஎன்ஏ இல்லைன்னும் போது அந்த சரோகேட் மதர் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த குழந்தைய வந்து அவங்களே தத்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பட் அதுக்காக தான் நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து அந்த லீகல் சரோகேட் லாயர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சரோகசி வந்து மெயினா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிவுட்ஸ் வந்து இதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமீர் கான், ஷாருக் கான், கரண் ஜோஹர், பிரீத்தி ஜிந்தா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து இந்த சரோகசி மூலியமா குழந்தைய வந்து பெத்தெடுத்திருக்கிறாங்கன்றது தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதனால இந்த சரோகசி வந்து பண்ணலாமா, இதுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குமான்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவினங்கள் ஆகுதோ அதை விட ஒரு 2-3 கொஞ்சம் பெட்டி அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். பட் ப்ராப்பரான சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த சரோகசியை வந்து அடாப்ட் பண்ணலாம். பட் இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து நிறையா இருக்கு. அந்த 2019 வந்து இந்த அமெண்ட்மெண்டான பில்ல வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலான அந்த சரோகசி அந்த வாடகை தாயோட இதை பற்றி ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க.